எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மாதிரி அகர்பத்தி பாக்ஸ் வச்சு ரொம்ப அழகான கிராஃப்ட் நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு ஹோம் டெக்கர் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்காக கார்ட்போர்ட் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஈக்குவலாக லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு 3 சென்டிமீட்டருக்கு இந்த பக்கமும் வரைகிறேன். ஸோ 2 சென்டிமீட்டருக்கு 3 சென்டிமீட்டர் மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இதை நம்ம அடுத்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு பிரிக், அதாவது செங்கல் ஷேப் எப்படி இருக்குமோ ரெக்டாங்கிள் ஷேப், அது மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டி பீசஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டான கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் 2 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு பாக்ஸ்க்கு வரா மாதிரி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே போர்ஷனாக இதே மாதிரியே நீங்கள் க்யூட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரிசல்ட்டும் ரொம்ப அழகாக தான் வரப்போகுது. ஸோ ஹோம் டெக்கராக இந்த கிராஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மொத்தமாக நம்ம இந்த பிரிக்ஸ் மாதிரி இதை எடுத்துட்டோன்னா ரொம்ப அழகாக இதை நம்ம அந்த ஊதுபத்தி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே அரேஞ்ச் பண்ணி அடிஷ்னலாக டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி கம் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு வேலை பண்ண போகிறோம். ஸோ காத்திருந்து பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பிரிக்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை இதில் அரேஞ்ச் பண்ணோம். அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜிக்ஸாக்காக அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது சைட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் நமக்கு தேவைப்படும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இதே ரெக்டாங்கிளை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. சரியா? கட் பண்ணிவிட்டு அதையுமே இந்த கேப் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிடணும். அதையும் நான் எப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவோட இப்போ வரப்போது காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் ஒட்டிட்டோம். அடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸும் அந்த கேப்பில் ஃபில் பண்ணுற மாதிரி இதோ பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எங்கெங்கே ஃபிட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஈவனாக நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டான லுக் இருக்கும். நிறைய பேர் அந்த பிரிக் ஒட்டும் போது இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ தட் த ரிசல்ட் தப்பாக வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பிரிக் மாதிரி இதில் ஃபுல்லாக நம்ம இது ஒட்டியாச்சு. அடுத்து இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, டிஷ்யூ பேப்பரை எடுத்து பிச்சு கம்மில் நினச்சி நீங்கள் ஒட்டலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே இதில் கம் கீழே அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரிக்ஸில் அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு வாட்டர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக என்னோடய வேலை முடிஞ்சிடுச்சு. பட் இது ப்ராப்பராக பண்ணலன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ நீங்கள் டிஷ்யூ பேப்பரை பிச்சுட்டு அதை கம் இருக்கிற அந்த தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் கோட்டிங் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் தான் அது வெள்ளையாக தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம அந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ நல்ல ஒயிட் பிரைட் கலரை எடுத்துட்டு அதை ஃபுல்லாக இந்த மாதிரி இதில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கலர் பண்ணிவிடுங்க, அதாவது பெயிண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் என்டையர் அந்த அகர்பத்தி பாக்ஸே உங்களுக்கு ஃபுல்லாக இந்த டிஷ்யூ பேப்பரால் மறைஞ்சு இந்த மாதிரி காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். எனி க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் சென்டரில் தேவைப்படுறதுனால அது மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பிஸ்தா ஷெல் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. ஸோ வேஸ்ட்டான பிஸ்தா ஷெல் இல்லாதவங்க வேர்க்கடலை தோல் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாதவங்க பேப்பரில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபெவி பாண்ட் எடுத்துகிட்டு இந்த பிஸ்தா ஷெல்லினுடைய இன்னர் சைடு அண்ட் அவுட்டர் சைடில் இந்த மாதிரி ஃபெவி பாண்டை அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 7 to 10 மினிட்ஸ் காய வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இது 7 to 10 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஸ்தா ஷெல்லினுடைய இன்னொரு பிஸ்தா ஷெல்லை இந்த மாதிரி அழகாக உள் பக்கத்தில் நம்ம அட்டாச் பண்ணி 3 பிஸ்தா ஷெல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுறோம். சரியா? இதே மாதிரியே இன்னும் 3 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அடுக்கணும். இப்படி அடுக்குனீங்கன்னா தான் ஒரு தாமரை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம எடுத்து அடுக்கணும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கு உள்ளே இந்த மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். அப்புறம் தேர்டாக அதுக்கு நடுவில் அட்டாச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளார் ஷேப் அப்படின்றது ஈஸியாக வந்துடும். இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கார்ட்போர்ட்லாம் தேவையில்லை. 4th அட்டாச் பண்ணோம், இந்த மாதிரி அட்டாச் பண்ணோம். பட் வேண்டாம், ஏன்னா நமக்கு 3 அட்டாச் பண்ணுறது தான் பிளானே. சரியா? ஸோ 4 அட்டாச் பண்ணுறதா இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு லீஃப் அட்டாச் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா பிஸ்தா ஷெல்லில் ஹாஃபாகவே ஒட்டலாம். இருந்தாலுமே ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பிஸ்தா ஷெல்லையும் இந்த மாதிரி நம்ம அழகாக ஒன்றோட ஒன்று ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது மாதிரி இன்னும் ஒரு 10-12 நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த லீஃப் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம வச்சுருக்க அந்த ஊதுபத்தி பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணுறது தான் வேலை. நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், ஊதுபத்தி பாக்ஸில்
அந்த ஊதுவத்தி வரும்போது ரிமைனிங் குச்சி இருக்கும் தெரியுமா, நீட்டாக அந்த ஸ்டிக்ஸ் வந்து அகர்பத்தி எரிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னொரு கிராஃப்ட்டுக்காக வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்டயும் அந்த மாதிரி குச்சி லெஃப்ட் ஓவர் ஸ்டிக்ஸ் இருக்குன்னா தினமும் வந்து வீட்டில் விளக்கேற்றும் போது வச்சுருப்பாங்களே, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம சூப்பரான கிராஃப்ட் ஒன்று பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அகர்பத்தி பாக்ஸில் நான் இந்த பிஸ்தா ஷெல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன். ஒரு பக்கம் இலை, ஒரு பக்கம் ஃப்ளார், ஒரு பக்கம் இலை, ஒரு பக்கம் ஃப்ளார்ஸ், இந்த மாதிரியே மாற்றி மாற்றி 2 பக்கமும் கொடுத்துட்டு, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீன் கலர் பேஸில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா லீஃப்க்கு மேலே டெக்ஸ்டருக்கு லைட் க்ரீன் கொடுக்குறேன். ஸோ தட் அந்த கலர் காம்பினேஷன் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். ஃப்ளார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 3 நம்ம பெட்டல் பண்ணியிருந்தோம் இல்லையா, 1 4 பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளஸ்டர் மாதிரி ஒட்டுங்க. கிளஸ்டர் மாதிரி சேர்த்து ஓட்டும் போது இது ரொம்ப பெரிய பூவாக நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்லில் ரிங்கு பண்ணும்போது அது ஒரு சின்ன பேஸில் கார்ட்போர்டு வச்சுட்டு அதுக்கு மேலே பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்லில் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுறோம். ஃபஸ்ட்டு கிரேப் கலர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துகிட்டு அதை வந்து எப்படி இந்த க்ரீன் கலரில் வந்து லைட் க்ரீன் கொடுத்தனோ அதே மாதிரியே இந்த ரெட்டை வந்து இந்த மாதிரி கார்னர்ஸில் மட்டும் கொடுக்குறேன். ஸோ தட் அந்த லுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். சரியா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இதில் பண்ணிவிடுங்க. அடுத்து இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நடுவில் மகரந்தம் இருக்கும் இல்லையா, அந்த மகரந்தத்துக்காக இந்த மாதிரி நம்ம அழகாக எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துடலாம். நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த 3D அவுட்லைனர் கோன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பெயிண்ட்டே அடிச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம அந்த ஃப்ளார்ஸை வந்து ஒட்ட போகிறோம். ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஸோ நான் எப்படின்னா ஜிக்ஸாக்காக இந்த பக்கம் லீஃப்னா அந்த பக்கம் ஃப்ளார், அந்த பக்கம் ஃப்ளார்னா இந்த பக்கம் லீஃப், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறேன். ஃப்ளாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 2 எப்படி ஓட்டணுமோ அது எல்லாத்தையுமே நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தான் இடம் இருக்குன்னா அங்கே இந்த மாதிரி 3 பெட்டல் மட்டும் வச்ச மாதிரி அந்த ஃப்ளாரை வந்து வச்சுட்டேன். ஸோ நிறைய இடம் இருக்குன்னா நீங்கள் நிறையா பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மேலே டாப் இருக்கு இல்லையா, டாப்பில் ஒரு பெரிய கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளார் வந்து வைக்க போகிறேன். அதுக்காக 5 4 வந்து சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி எடுத்துக்க போகிறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து பிளான். இதை பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஆர்கனைசர்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லுக்கை பார்த்துருங்க. இந்த பாருங்கள், அழகாக இருக்கு இல்லையா? இது இன்னும் நான் அழகாக அந்த க்ரீன் கலர் இலையோடு சேர்ந்து அந்த பிஸ்தா ஷெல்லாம் ஒட்டியிருக்க மாதிரி அழகாக பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கேட்டது, இந்த ஊதுபத்தி பாக்ஸில் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதை அப்படியே நேச்சுரலாக இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இங்கேயும் பெயிண்ட் அடிச்சுட்டேன், கொஞ்சம் லைட்டாக அதை ஒட்டியிருக்கு, அதை மட்டும் சரி பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படி தெரியுமா, உங்களுடைய பென்சில், பெயிண்ட் ப்ரஷஸ் எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹிடன் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் நம்ம இந்த மாதிரி அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒட்டுறதுக்கு நான் டபுள் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். நானோ டேப் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி இருக்குது? ரொம்ப சிம்பிள் அண்ட் யூனிக் அண்ட் எல்லாமே வேஸ்ட் பொருள் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், பெயிண்ட்டை தவிர. எப்படி சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியாவில். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. கூடவே ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட் ஹூ லவ்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஸோ நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் மெனி வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து ரொம்ப அழகான அட்டகாசமான கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. டாடா அண்ட் பை பை.